வேப்பேரியில் பிரதாப்பேட் தெரு அப்படின்னு ஒரு தெரு. எந்த பிரதாப் சார் இது? அந்த ராஜ்பூத் அரசர் ராணா பிரதாப்பா, இல்லாட்டா தொழிலதிபர் ரஞ்சித் பிரதாப்பா, அவருடைய தகப்பனார் எம்ஆர் பிரதாப்பா, இல்லாட்டி பிரதாப் பூத்தனோட பேரில் பிரதாப்பேட்டை அப்படின்னு வந்து விட்டதா? இதுக்கு என்ன வரலாறாக இருக்கும்? வாங்க பிரதாப்பேட்டோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்க. முதல்ல இது பிரதாப்பேட் தெருவே கிடையாது. இதோடைய கரெக்ட் பெயர் பிரெய்தாப்ட் ஸ்ட்ரீட். இந்த பிரெய்தாப்ட் அப்படிங்கிற குடும்பம் 18வது 19வது நூற்றாண்டுகளில் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1747வது வருடம் யோஹான் கிறிஸ்டியன் பிரெய்தாப்ட் அப்படிங்கிற ப்ராட்டஸ்டன்ட் பாதிரி ஜெர்மனியில் இருக்கிற ஹானோவர்லேருந்து சென்னைக்கு வந்தார். அப்போது இந்த நகரம் பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்தது. அதாவது 1746வது வருடம் பிரெஞ்சு இந்த நகரத்துக்கு வந்து இதை கைப்பற்றி விட்டார்கள். அதனால் இங்கிருந்து அந்த ரெவரண்ட் பிரெய்தாப்ட் கடலூருக்கு சென்று விட்டார். கடலூரில் ஆங்கிலேயர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக மையமாக இருந்தது அப்பொழுது கடலூர் தான். அந்த இடத்துல ஃபோர்ட் செயின்ட் டேவிட் அப்படிங்கிற கோட்டை, இப்போ அந்த கோட்டை எங்கே இருந்ததுன்னு கூட தெரியாமல் அப்படியே காணாமல் போய்விட்டது. அந்த கோட்டையில் தான் ஆங்கிலேயர்கள் வசித்து கொண்டிருந்தார்கள். 3 வருடங்களுக்கு சென்னை பிரெஞ்சு நகரமாக இருந்தது. அப்பொழுது ரெவரண்ட் பிரெய்தாப்ட் என்பவர் கடலூரில் அங்கே ஜேபி ஃபெப்ரிஷியஸ் அப்படின்னு மற்றொரு ஜெர்மன் பாதிரி அங்கே இருந்தார். இவர்கள் 2 பேருமாக அங்கே பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். 1749வது வருடம் சென்னை நகரம் மறுபடியும் ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இந்த நகரத்துக்கு வந்தார்கள். ஆனால் சுமார் 2 வருடங்களுக்கு கடலூரே அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. சென்னை ஒரு கிளையாக இருந்தது. அப்போது பிரெஞ்சு மக்கள், பிரெஞ்சு அதிகாரிகள் புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் சென்னை நகரத்தில் ஏராளமாக கட்டிடங்களெல்லாம் இடித்து தள்ளியிருந்தார்கள். அதெல்லாம் மறுபடியும் கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஆங்கிலேயர்களுக்கு வந்தது. அந்த தருணத்தில் இந்த ரெவரண்ட் ஃபெப்ரிஷியஸும் ரெவரண்ட் பிரெய்தாப்ட் 2 பேருமே பழவேற்காடு அப்படிங்கிற புலிக்காட்டில் வசிக்க ஆரம்பித்தார்கள். அங்கிருந்து ஆங்கிலேயர்களுக்கு கடிதமெல்லாம் எழுதினார்கள். அதாவது அப்போது பிரெஞ்சு படை சென்னைக்கு வருவதற்கு முன்னாடி இந்த நகரத்தில் இருந்த கத்தோலிக் சர்ச்சிலெல்லாம் பிரெஞ்சு பாதிரிகள் தான் இருந்தார்கள். அவர்களெல்லாம் பிரெஞ்சு அதிகாரிகளுடைய சேர்ந்து சென்னை நகரத்தில் இருக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் பற்றி கடிதங்கள் எழுதி அவர்களுக்கு எல்லாவற்றையும் உளவு செய்து கொண்டு இங்கே இருந்தார்கள் என்று எழுதினார்கள். அதனால் கத்தோலிக் மாதா சர்ச் எல்லாமே சென்னை நகரத்தில் இடித்து தள்ள வேண்டும் அப்படி என்றும் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரி செய்யவில்லை. அதே கடிதத்தில் இந்த ஃபெப்ரிஷியஸ் பிரெய்தாப்ட் 2 பேரும் என்ன எழுதுகிறாங்கன்னா, நாங்கள் சென்னை நகரத்துக்கு வந்த பிறகு எங்களுக்கு வட சென்னையில் இருக்கிற சர்ச்செல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களால் அங்கே வசிக்க முடியாது. அதே மாதிரி மேற்கு சென்னையில் ஒரு கத்தோலிக் மாதா சர்ச் இருக்குது, வெப்போரி அப்படிங்கிற இடத்துல, அதுவும் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு தென் சென்னையில் இருக்கிற சாந்தோம் சர்ச் தான் வேணும். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சாக மாற்றி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்லாம் கடிதங்களில் எழுதினாங்க. ஆனால் ஆங்கிலேய அரசு அது மாதிரிலாம் ஒன்றும் செய்யலை. இந்த 2 பாதிரிமார்களுக்கும் வேப்பேரியில் இருக்கிற கோஜா பெட்ரஸ் உஸ்கன் அவர்கள் கட்டின அந்த மாதா சர்ச்சையே ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சாக மாற்றி அவர்களிடம் கொடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு ஃபெப்ரிஷியஸ் பிரெய்தாப்ட் 2 பேருமே அதே இடத்துல இருந்து கொண்டு பணி செய்து கொண்டு வந்தார்கள். ஃபெப்ரிஷியஸுடைய ஞாபகார்த்தமாக இப்பொழுதும் புரசவாக்கத்துக்கு போனோன்னா இஎல்எம் ஃபெப்ரிஷியஸ் ஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அதோடைய பிரபலமான மாணாக்கர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கில எழுத்தாளர் ஆர்கே நாராயண் அவர்கள். பிரெய்தாப்ட் வேப்பேரியில் இருக்கிற செயின்ட் மேத்தயாஸ் சர்ச்சில் பாதிரியாக இருந்து 1782வது ஆண்டு இறந்து போனார். அதே சர்ச்சில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இவருடைய மகன் கிறிஸ்டபர் பிரெய்தாப்ட் தன் தகப்பனார் மாதிரி பாதிரியார்லாம் ஆகலை. அவன் கிழக்கிந்திய கம்பெனியோடைய சேவையில் சேர்ந்து அதிலேயே ஒரு அதிகாரியாக வந்தார்.
அவர் முதல்ல ஆர்டினன்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது இராணுவ படைக்கு எல்லாம் சப்ளை செய்யும் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த பிறகு சென்னை நகரத்திற்கு கலெக்டர் ஆஃப் டாக்ஸஸ் ஆக இருந்தார். சர்வேயர் அண்ட் கலெக்டர் ஆஃப் டாக்ஸஸ், அதாவது வரி வசூல் செய்வது தான் அவருடைய பணி. இவர் கூடவே பணிபுரிந்தவர் காக்கெல் அப்படிங்கிற மற்றொரு அதிகாரி. இவர்கள் 2 பேருமே அந்த காலத்தில் சென்னை நகரம் துப்பறிவாகவே இல்லை அப்படிங்கிற பெரிய கம்ப்ளைண்ட் எடுத்துக்கொண்டு மக்களிடம் வரியை ஏற்றினார்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வரி கொடுத்தால் தானே எங்களால் நகரத்தை துப்புரவாக வைத்து கொள்ள முடியும் என்று. அதற்கு பெரிய எதிர்ப்பு நடந்தது. உங்களுக்கு தான் தெரியுமே மக்களை பற்றி. சென்னை நகரம் துப்புரவாக இருக்க வேண்டும், ஆனால் நாங்கள் குப்பையை கொட்டி கொண்டே தான் இருப்போம், வரிகளை செலுத்த மாட்டோம். அதே அப்பவும் அப்படி தான் இருந்தது, இப்போவும் அப்படி தான் இருக்குது. அந்த வரி செலுத்த மாட்டோம் என்று பெரிய மனுவில் பல பேர் கையெழுத்து போட்டார்கள். அவர்களுடைய பெயரெல்லாம் இப்போ வட சென்னையில் அவர்களுடைய பேரில் தெருவெல்லாம் இப்போவும் இருக்குது. அதாவது வரி கட்டாமல் இருந்தவர்கள் பேரில் எப்படி தெருவெல்லாம் இருக்குது பாருங்கள். உதாரணத்துக்கு அம்ஃபர்ஸ்டன் ஸ்ட்ரீட், ஸ்ட்ரிங்கர் ஸ்ட்ரீட், ஃப்ரான்சிஸ் ஜோசப் ஸ்ட்ரீட், இவர்கள் எல்லாரும் அந்த மனுவில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். எங்களால் வரியெல்லாம் இதுக்கு மேலே கட்ட முடியாது, பழைய வரி நாங்கள் கொடுக்க வேண்டியது நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் அவர் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு காக்கெல், பிரெய்தாப்ட் 2 பேருமே அவருடைய பணிகளிலிருந்து ராஜினாமா செய்து வியாபாரத்தில் இறங்கிவிட்டார்கள். காக்கெல் என்பவர் ஸ்டீஃபன்ஸ் அண்ட் காக்கெல் அப்படின்னு புதிய நிறுவனத்தை ஸ்தாபித்து பிறகு சென்னை நகரத்துக்கு ஷெரீஃபாகவும் இருந்தார். பிரெய்தாப்ட் என்பவர் தாமஸ் பாரி, அதாவது பாரி அண்ட் கம்பெனியோடைய பாரியுடன் சேர்ந்து ஜோசப் பியூ, தாமஸ் பாரி, கிறிஸ்டபர் பிரெய்தாப்ட் இவர்கள் 3 பெயர்களும் பங்குதாரர்களாக இருந்து பாரி, பியூ அண்ட் பிரெய்தாப்ட் அப்படியே என்று புது நிறுவனத்தை தொடக்கினார்கள். அந்த நிறுவனம்தான் இன்று வரையில் செயல்பட்டு கொண்டு வரும் பாரி அண்ட் கம்பெனி. கிறிஸ்டபர் பிரெய்தாப்ட் 1794 ஆண்டு புரசவாக்கத்தில் 16 ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்த மனையை அரசிடமிருந்து வாங்கினார். 16 ஏக்கர் புரசவாக்கத்தில். அது போராது என்று கூறி சில வருடங்களுக்கு பிறகு இன்னும் 5 ஏக்கர்களை சேர்த்து கொண்டார். புரசவாக்கமே அவருடைய சொத்தாதாக இருந்தது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் இதிலிருந்து. அதனால அவருடைய பெயரில் இருப்பது தான் அந்த பிரெய்தாப்ட்ஸ் ரோடு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த நிறுவனத்துடைய பங்குதாரர்கள் தாமஸ் பாரி, ஜோசப் பியூ, கிறிஸ்டபர் பிரெய்தாப்ட். தாமஸ் பாரியோட பேரில் இப்போவும் பாரிமுனை இருக்குது. ஜோசப் பியூ பேரில் ராஜா அண்ணாமலைபுரமில் சிறிய சந்து, அதுக்கு பியூஸ் ரோடு அப்படின்னு பெயர். ஆனால் PUGH அதோடைய ஸ்பெல்லிங், சொல்லுவது என்னவோ பியூ. இந்த PUGHங்கிறத அப்படியே தமிழில் எழுதி அது பக்ஸ் ரோடுன்னு மாறி மறுபடியும் அது இங்கிலீஷில் திருவாக பக்ஸ் ரோடு, அதாவது பூச்சி பேரில் வச்சுருக்கிற தெரு அப்படின்னு இப்போது பக்ஸ் ரோடு அப்படிங்கிற பேரில் இருக்குது. பிரெய்தாப்ட் சாலை இதே மாதிரி தான். பிரெய்தாப்ட்ஸ் ரோடு அப்படிங்கிறது பிரெய்தாப்ட் ரோடுன்னு தமிழில் எழுதப்பட்டு அதுவே இங்கிலீஷில் பிரெய்தாப்ட் ரோடுன்னு இப்போ பிரதப்பெட் தெரு அப்படின்னு மாறிவிட்டது. ஆனால் அந்த நிறுவனத்தை சேர்ந்த 3 பங்குதாரர்களுக்கும் இப்போவும் சென்னையில் இடமோ தெருவோ ஏதோ இருக்குது அப்படிங்கிறது பெரிய சுவாரஸ்யமான விஷயம். இந்த கிறிஸ்டபர் பிரெய்தாப்ட் எங்கு மரணம் அடைந்தார், எந்த இடத்துல அவருடைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் நமக்கு சரியாக தெரிய வரதில்லை. ஆனால் அவருடைய மனைவி எலிசபெத் 1822 வருடம் மரணம் அடைந்த போது அவர் அந்த சென்ட் மத்தியாஸ் சர்ச் வெப்பேரியில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று JJ காட்டன் அவர்கள் 1911 ஆண்டு எழுதின புத்தகத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. ஆக இந்த பிரெய்தாப்ட்ஸ் ரோடு என்பது குடும்பத்தோட நிலமாக இருந்த அந்த பகுதியை நினைவு கூர்ற மாதிரி கொடுக்கப்பட்ட பெயர். ஆங்கிலேயர்களுடைய பெயரில் இப்போவும் தெருவெல்லாம் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி எழும்பலாம். ஆனால் தெருவுடைய பெயரை மாற்றி நம்மளுடைய வரலாறை நம்மளால் மறக்க முடியாது. வரலாறாகத்தான் இருக்கும். அப்போ பிரெய்தாப்டோட கதையும் சொல்ல வேண்டிய கதை தான். அதனால் சென்னை மாநகராட்சி கூடிய சீக்கிரத்தில் அந்த தெருவுடைய பலகையை மாற்றி மறுபடியும் பிரெய்தாப்ட் சாலை அப்படின்னு பெயர் வைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கப் போகிறேன். உங்களுடைய சப்போர்ட் இதில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யவும், இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் சென்னையுடைய வரலாறிலிருந்து புதிய எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.